இயேசு ரத்தம் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், வார்த்தை வாழ்வளிக்குமா? ஆவியானவர் உணர்த்தின வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 4 வசனம் 6. நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார். உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். And saith unto him, If thou be the Son of God, cast thyself down, for it is written, He shall give his angels charge concerning thee, and in their hands they shall bear thee up, lest at any time thou dash thy foot against a stone. Matthew chapter 4 verse 6. என கண்மானவர்களே, இந்த இடத்திலே பிசாசு 40 நாள் உபவாசத்திற்கு பின்பதாக இயேசு கிறிஸ்துவை சோதித்ததை நாம் பார்க்கிறோம். அப்போ அதுல ஒரு கொஸ்டினா என்ன கேட்கிறான் அப்படின்னா, ஒரு பெரிய தேவாலயத்தின் உப்பருகையில் நிறுத்தி வசனத்தை சொல்லி, நீர் இங்கிருந்து குதியும், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு தன் தூதர்களை கொண்டு அவர் உம்மை காப்பார் என்று எழுதியிருக்கிறதை இந்த இடத்துல சுட்டி காட்டுகிறான். அதைத்தான் இந்த இடத்திலே நாம் வாசிக்கிறோம். என கண்மானவர்களே, நாம் இன்றைக்கு வேத வாக்கியத்தை, இறைவனுடைய வார்த்தையை என்னவாக நினைக்கிறோம்? அது நமக்கு வாழ்வளிக்கிறதா? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அதாவது இதை கேட்ட உடனே நினைக்கலாம், என்ன பிரதர், இது ஒரு ஃபூலிஷான ஒரு கொஸ்டினா இருக்க. இந்த வார்த்தையை நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, நமக்கு வாழ்வு தரும் இறை வார்த்தைன்னு தான் சொல்லுவோம். அப்படி இருக்கும் போச்சுல இந்த வார்த்தை, தேவனுடைய வார்த்தை வாழ்வளிக்குதா அப்படின்னு கேட்டா என்ன ஒரு பைத்தியக்காரத்தனமான கேள்வி அப்படின்னு நினைக்கலாம். நான் ஒன்னே ஒண்ணுதான் கேட்க ஆசைப்படுகிறேன். இந்த பிசாசு இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வேத வாக்கியத்தை, சங்கீதத்தில் உள்ளதை அவன் கோடிட்டு காட்டுத்தான். அந்த வார்த்தை, அவன் சொல்லிய இறைவனுடைய வார்த்தை, வேதத்தில் இருக்கிற வார்த்தை அவன் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொண்டு வந்ததா, பிசாசுக்கு வாழ்வளித்ததா? நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், எனக்கு வார்த்தை தெரிஞ்சா போதும், மனப்பாடமா நான் எல்லா வார்த்தைகளையும் சொல்லி தேவனிடத்துல ஜெபம் பண்ணா போதும், என் வாழ்க்கை மாறிடும், என் வாழ்க்கையில ஆசீர்வாதம் வந்துடும், இன்னும் என்னென்னமோ காரியத்தை நாமளே நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தா தெரியும், ஒரு காரியத்துல நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா இம்மிடியேட்டா நம்ம என்ன சொல்லி ஜெபம் பண்ணுவோம் தெரியுமா? தேவனுடைய வார்த்தைகளை, அநேக வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணுவோம். உதாரணமா, நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனால் பள்ளத்தாக்குகள் எல்லாம் நிரப்பப்படும்னு அவர் சொல்லிய வார்த்தைகளை வேதத்திலிருந்து எடுத்து வச்சு நம்மளுடைய சூழ்நிலைக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். இதுல தவறு ஏதும் கிடையாது. ஆனால் இந்த வார்த்தையினால நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது மாற்றம் ஏற்படுமா? அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். என கண்மானவர்களே, இந்த வார்த்தையை பிடித்து ஜெபம் பண்ற நாம, தேவன் சொல்லிய உன்னை போல பிறரையும் நேசி, அந்த வார்த்தையில எப்படி இருக்கும்? அந்த வார்த்தையின்படி நடக்கிறோமா? நம்ம இன்னைக்கு செய்யற காரியம் என்னன்னா, நம்மளுக்கு ஃபேவரான, ஆசீர்வாதமான அநேக வார்த்தைகளை பிடித்து கொண்டு மற்ற வார்த்தையெல்லாம் அப்படியே காத்துல பறக்க விட்டுறோம். நம்ம கேள்விப்பட்டாலும், சில இருதயத்துல குத்தப்பட்டாலும், அந்த வார்த்தையின்படி நடக்கிறோமா அப்படின்னு பார்த்தா ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் போட்டுடலாம். என கண்மானவர்களே, நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஏதோ வசனத்தை கேட்கிறவர்களாய், வார்த்தைகளை வாசிக்கிறவங்களா, அதை எடுத்து சொல்றவங்களா, பிரசங்கம் பண்றவங்களா இருந்தா போதவே போதாது. மாறாக இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லி இருக்கிறார், என்னுடைய வார்த்தைகளை கேட்டு அதை வியாக்கியானம் பண்ணுபவன் அப்படின்னு சொல்லல, என்னுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி பிரசங்கம் பண்றவன் அப்படின்னு சொல்லல. மாறாக என்னுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறவன் எவனோ அப்படின்னு தான் கிளியரா சொல்லி இருக்கிறாரு. இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துடைய போதனைகள் இருக்கிறதா? இயேசு கிறிஸ்துடைய அன்பை நான் என்னுடைய வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு பிரதிபலிக்கிறேனா? ஏதோ என் வாயினால வசனத்தை சொல்லுகிறேன், வாயினால கிறிஸ்துவை அறிவிக்கிறேன், இது போக என்னுடைய செயல்கள், என்னுடைய நடத்தைகள், என்னுடைய வாழ்வின் மூலமாக கிறிஸ்துவை பற்றி பிறருக்கு நான் தெரிவிக்கிறேனா, இருக்கிறேனா? இதுதான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். என கண்மானவர்களே,
இந்த வேதத்துல இருக்க எல்லா வாக்கு தத்தங்களும் ஆசீர்வாதமான வார்த்தைகளும் நமக்கு தான். ஆனா அது எப்போ அப்படின்னா, அதை நாம நமது வாழ்க்கையில அப்ளை பண்றப்போ, இந்த வேதத்தின்படி, வேத வார்த்தையின்படி, இயேசு கிறிஸ்துவினுடைய போதனையின்படி நான் எப்போது நடக்கிறேனோ, என் வாழ்க்கை எப்போது அதன்படி நடக்கிறதோ, அப்போதுதான் இந்த வார்த்தை எனக்கு, நமக்கு, நம்ம எல்லோருக்கும் வாழ்வளிக்கிறதாய் அமையும். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர் நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் தந்த இந்த வார்த்தைகளுக்காய் நன்றி தகப்பனே. உமது வார்த்தைகள் எப்போதும் எங்களுக்கு வாழ்வளிக்கிறவைகளாய் இருக்கிறதப்பா, அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆனாலும் தகப்பனே, அநேக நேரத்துல நாங்க வார்த்தைகளை வெறும் வார்த்தையாவே பேசிட்டு போயிடுறோம் தகப்பனே. அப்படி இல்லாமலப்பா, எங்களுடைய வாழ்க்கையில அப்ளை பண்ணி, எங்களுடைய வாழ்க்கையில் அதன்படி நடக்க, உமது வார்த்தையின்படி, உமது சித்தப்படி மாத்திரமே நாங்கள் நடக்க ஆவியானவர் நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுடைய வாழ்க்கையில உண்மை நாங்கள் பிரதிபலிக்கிறவர்களாய், உமது வார்த்தைகளை எடுத்து சொல்லுகிற வாழ்க்கையா எங்க வாழ்க்கை இருக்க ஆவியானவரை நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.